நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்ட் டேஸாக ஐஃபோன் பற்றி சைபர் செக்யூரிட்டி உலகத்தில் ஜீரோ கிளிக் அட்டாக்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்பட்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். இதில் நீங்கள் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ண வேண்டிய தேவையில்லை, எந்த ஒரு ஃபைலையும் டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. சில அட்டாக்குகளில் எந்த ஒரு மெசேஜையும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. அப்படின்னு சொன்னால் இந்த அட்டாக் எப்படி நடக்குது? எங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கொள்ளும். நார்மலாக ஒரு ஸ்கேமர் எங்களை ஏமாற்றி ஒரு ஸ்கேம் மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாரு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இதை டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த எப்போ ஓப்பன் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்படித்தான் யூஸ்வலாக அட்டாக் நடக்குது. ஆனால் ஜீரோ கிளிக் அட்டாக்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய அந்த டேட்டா அது ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரோசஸ் ஆகுது. அப்படி ப்ரோசஸ் ஆகுற நேரத்தில் அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இருந்தேன்னு சொன்னால் அந்த அட்டாக்கர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரை எக்ஸ்ப்ளாய்ட் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதாவது நாங்கள் எதுவுமே கிளிக் செய்யாமல், எதையுமே ஓப்பன் பண்ணாமல், நாங்கள் எதையும் டவுன்லோட் பண்ணாமல் அந்த அட்டாக் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஜீரோ கிளிக் அட்டாக்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே நாங்கள் மிச்சமே முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, அது ஹெக் ஆகாது, ஏன்னா செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஐஃபோன்னு சொல்கிறதும் ஒரு சாஃப்ட்வேர் தான். எனவே அதுலேயும் வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்கலும். எனவே தான் ஆப்பிள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி அப்டேட்ஸில் தொடர்ந்தும் வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. 2026லையும் ஆப்பிள் பல ஐஃபோன் வல்னரபிலிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபிக்ஸஸை வெளியிட்டாங்க. இருந்தாலும் இந்த வல்னரபிலிட்டிஸ் மெலீசியஸ் கிராஃப்டட் கண்டென்ட்டுகளோட தொடர்புடையதாக பல நேரங்களில் indiக்குது. ஐஃபோன்னு சொல்கிறது எனக்கிட்ட ஐஃபோன் இருக்குது, அதால் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு சொல்கிற அந்த அப்ரோச்சை நாங்கள் இல்லாமக்கணும். ஜீரோ கிளிக்னு சொல்கிற ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் அட்டாக்ஸ் சாதாரணமான ஸ்கேம் மாதிரி ரெண்டமாக அவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. அவங்க குறிப்பாக சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யார் வச்சுக்கிறாங்க, டார்கெட்டட் சர்வேலன்ஸுக்கு அவங்களோட பொட்டென்ஷியல் டார்கெட் யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரிஸ்கில் உட்படுறாங்க. எனவே தான் ஆப்பிள் கூட அந்த லாக்டவுன் மோட்னு சொல்கிற ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் சைபர் அட்டாக்ஸுக்கு டார்கெட் ஆகக்கூடியவங்களுக்காக, டார்கெட் ஆகும்னு நினைக்கக்கூடிய அந்த யூசர்ஸுக்காகத்தான் இந்த இதை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. எனவே தான் ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆப்பிள் வைக்கக்கூடிய லாக்டவுன் மோட் இது ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் சைபர் அட்டாக்ஸ் அதுக்கு டார்கெட் ஆகலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய யூசர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலான யூசர்ஸ் இதுலேருந்து இந்த அட்டாக்கு டார்கெட் ஆக மாட்டாங்க.